சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். மிஸ்டர் செல்வநாயகம், இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. பீட்டர், நீ ஒரு கையெழுத்து போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாதீங்க. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்ல, ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே 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 விடாதே, அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றத, உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார், முதலாளி, நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா போடா.
என்ன முதலியாரு அப்படி தாவறீங்க? அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு? இதுல கம்பெனி ரகசியம் எல்லாம் அடங்கி இருக்கு. என்ன மாதிரி உண்மையான வேலைக்காரன் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. முதலியார், உங்களுக்கு மூளை. இப்படிதான் என்னை யாரு பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க. எனக்கு என்ன மூளை வெளியில தொங்குதா? தம்பி, என் முதலாளி போட்டு தயார் பண்றாருல்ல, துபாயில இருந்து 2000 போட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 2000? முதலியார் 2000 படகு செய்ய போறாங்களே, அதுக்கெல்லாம் மரம் எப்படி? அதுதான் ரகசியம். ரகசியமா? பரம ரகசியம். முதலியார் இப்படி வாங்க, அது என்ன ரகசியம்? அல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வாய கொரலி உளர்ற, என் வாய கரலி உண்மையை வரவழைக்க பாக்குறீங்க. அது நடக்குமா? நடக்காது. முக்கியமான விஷயத்தெல்லாம் அப்படி வளரிடுவாரு. நீங்க வாங்க முதலியா, அந்த பக்கமா போவோம். உங்களா விவரம் தெரியாதவங்க வாங்க. முதலியார் சேரை விட்டு போங்க. நீங்க வாங்க. சின்ன பசங்க கூட என்ன பேச்சு? பரம ரகசியமாச்சே. அப்படி சொல்லு. இந்த தடவை காட்டிலாக்கா மரத்தை ஏலத்துல எடுக்கிறதுக்கா எல்லாம் எங்க ஆளையா உட்கார வச்சு கண்ணு தொடர்புக்காக 2 கேள்வியை கேட்க சொல்லி செக்அப் பண்ணிட்டேன். எங்க முதலாளி 40 லட்சம் ரூபான்னு விடுவாரு. ஒரு பையன் வாய திறக்க மாட்டான். 75 லட்சம் ரூபாய் மரத்தை ஒரே 20 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம், 25,10,000, 25,10,000, 25,60,000, 25,60,000, 25,60,000, 26 லட்சம், 26 லட்சம், 26,10,000, 26,10,000, 26,15,000, 26,15,000, 26,15,000, 40 லட்சம், 40 லட்சம், 40 லட்சம் ஒரு தரம், 40 லட்சம் 2 தரம், 40,01,000. மிஸ்டர் ராஜா, ப்ரொசீட். 40 லட்சத்து 1, 40 லட்சத்து 1 ஒரு தரம், 45 லட்சம், 45 லட்சம், 45,01,000, 45 லட்சத்து 1, 46 லட்சம், 46 லட்சம், 46 லட்சம், 1, 50 லட்சம், 60 லட்சம். இந்த ஏலத்தை பத்தின விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலம் கேட்கிற தொகையில 3ல ஒரு பங்கு முதல்லயே கட்டணும். எஸ், கேரியா. 60 லட்சத்து 1 சார், 1 கோடி, 1 கோடியே 1, யாரா இருந்தாங்க? ஏலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. 1 கோடியே 10 லட்சம், 1 கோடியே 10 லட்சம் ரூபாய், 1 rupee more, 1 கோடியே 10 லட்சத்து 1, 1 கோடியே 25 லட்சம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒரு தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 3 தரம்.
செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட. உன் சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம். செல்வநாயகம் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாள் ஆகும். அவ கொட்டம் அடங்கும். சிட் டவுன் ராஜன். come on. Take it. ஒரு கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுங்க மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்திமிரு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினால இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ், வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்களா பணம், அதெல்லாம் போயிடும். ஐயோ, என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமான அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்கப்பா. இங்க வாப்பா செல்வம். என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க? நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணணும்னு யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது? என்னமோ நான் சம்பாரிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு. எங்களுக்கும் கேட்க ரைட்ஸ் இருக்கு. முன்னாடியே நின்னு எதிர்த்து பேசுற நீ போடா. ஐயோ ஐயோ, கண்டவங்களே புள்ளை அடிக்கிறதுக்காக நம்ம புள்ளைய வந்து வச்சிருக்கோம். இது உங்க தம்பிக்கு கேளுங்க. ஓ, இது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணாம். போங்க போங்க. பாத்தீங்களா மலையாரே, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாட்சியம் இல்லாம எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு. எனக்கு கூட தான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது? ஏதோ மன கிரேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களேன். எப்படிங்க விடுறது? என்னங்க பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போலாம். ஹலோ, அப்படியா? என்ன சார், ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறதா என் லட்சியம். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவியை பத்தித்தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறதும் ஆடுறதும். தேவி, உங்க அப்பா கூப்பிடுறாரு. நான் வரேன், நீ போ. இப்ப உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. போ மேன். Leave her, man. சாரி, மன்னிக்கணும்.
வா. ஓடிட்டு எட்டமா இரு. மேலதான் ஃபேன் ஓடுதே, ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிறிக்கிற? ஏசில இருந்து பழகிட்டேனா தாங்க முடியல. ஏசில இருந்து பழகலாண்டி, ஆனா ஓசில பழக கூடாது, புரியுதா? பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டியே ஏன்? வாங்க முதலியார். வாங்க தானே வந்திருக்கிறேன். என்னது கையெழுத்து? கையெழுத்தா? எதுக்கு? ஏலத்தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது. இப்போ உங்க தம்பிக்கு பண கஷ்டம். அவரு சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா? இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுக்காக இதுல ஒரு கையெழுத்து. என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க? போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்துட்டு நாம எங்க போறது? எங்க இருந்தோம்? குடிசையில இருந்தோம், அங்கேயே போயிடுவோம். அதை விட தூக்கு போட்டுட்டு சாவலாம். எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதானே? தம்பி, உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க. ஏன் அப்படி மிரட்டுற? யோசனை சொல்லியா? எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமா ஓடி போய் அவர் கால்ல விழுந்துருங்க. யார் கால்ல? எங்க முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, எங்க சொத்தையெல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்குவார்னு பயமா இருக்கு. எங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்ல. சிவானந்தம், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதா என் விருப்பம். ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அப்படியானா பின்பலமா இருந்து உதவி செய்கிறேங்கிறீங்க. கரெக்ட். அப்படின்னா நான் சொல்றபடி செய்வீங்களா? செய்யறோங்க. ராஜன் பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க. அவன் கெட்டிக்காரன். செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் தான் சரியான ஆள். சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும். தற்போதைக்கு தான். அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க. என்னம்மா சரின்னு சொல்லுங்களேன். சரிங்க. சரிங்க. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கார், கேட்டுங்க. உன்னை யார் இங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? நான் யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்களும் யாரு? அத கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படின்னு பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் ஒரு வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யூ see மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவருதான். நீங்க போகலாம். நன்றி கட்ட நாயே. முறைக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன். அவருக்கே புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்ன சுத்தி முறுக்கு புடிக்கிறீங்க? முதலியார், ஆ, இந்த சீட்டை விட்டு எழுந்திருங்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்திரியா, வெளியே போயா? என்கிட்ட விளையாடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்கெல்லாம் நான் விளையாடுறது. நம்ம போறோம் பாருங்க ஹோட்டலுக்கு, அங்க
ஏய், மரியாதை எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன? 20 வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளியே இவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே. நாளைக்கு எனக்கு இதே தானே கதி. நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்கிறான் கிழமை. நீங்க ஆகுமா, நீங்க சக்கரவர்த்தி ஆச்சுதே. டேய், வெளியே போட. ஒன்னத்தாண்டா, போடா வெளியே. ஆமா, நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ, இதை எடுத்துக்கிட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குளிக்கலாம். நான் காலையிலே குளிச்சுட்டேன். ராஜன், தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் இருங்க. என்னது இது? இதோ பாருங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் இதே மாதிரி பெருசா ஒரு பங்களா கட்டணும். அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா 3வது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இதோ பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 உட்கார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? எல்லாம் செல்வம் சம்பாதிச்சதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா ஏன் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து கேளுங்களேன். அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும் போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை வெளியே போ. ஏன் இப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு இருக்காது. 3வது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் ஹவுஸ். முதலாளி, நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கல முதலாளி. யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டேன். உனக்கு என் பேர்ல கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அது பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா, எல்லாரும் வாங்க, வந்து குத்திட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? எனக்கு தெரியலடா பீட்டர். இந்த பணம் போனது பெருசு இல்ல, சொத்து போனது பெருசு இல்ல, அது போகும் வரும்.
பீட்டர், உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் எங்க அண்ணனையும் அண்ணியும் நான் எப்படி பார்த்துருந்தேன் உனக்கு தெரியல. ஆனா திடீர்னு போச்சுக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியலையே, இந்த வளர்த்துல பணம் பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பொறுத்தியார் பணம் தாண்டா பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கில்லாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம்னா வெள்ளண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அப்போ நீ வந்த ஞாபகம் இருக்க? அப்போ இருந்த சந்தோஷம்டா எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு 2 பேருக்கும். நான் கொஞ்சம் ஓடுறேன். ஆசையா இருக்கா? பீட்டர், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கடல்ல தான். கட்டிக்க துணி கூட இல்லாம வெறும் புயலா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதே இந்த கடல்ல இருக்கிற மீன்கள் தான். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறக்கலாம், ஆனா இந்த கடல் மீன்களுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. பீட்டர், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயலோடும் உயிரோடய வரக்க போறான். நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயல்களும் மாதிரி என்ன மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடாத, கடல்ல தூக்கி விட்டு. மீனை தின்னு வளர்ந்த இந்த உடம்ப மீனே தின்னட்டும். ராஜன், நான் இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போறதில்ல. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான். நீ திருந்துட்டேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கல்ல? இருக்க. தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணா? சொந்தம்னா எப்படி சொந்தம்? அதை இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. சேகர், என்ன இது? யார் இப்படி அடிச்சது?
உமா, நேத்து ராத்திரி நான் டிராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது யாரோ சில மருடங்க என்ன வழி மறைச்சிட்டாங்க. யாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவை தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. என் மனசு பதறி போயிடுச்சு. உனக்கு ஃபோன் பண்ணது இவர்தான், மிஸ்டர் ராஜன். இவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. வணக்கம். அப்பா, உங்களை ரொம்ப கண்ணியமான மனுஷன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை. சேகர் என்ன காதலிக்கிறாருங்கிறதுக்காக அவர் ஆள வச்சு அடிச்சிருக்கீங்களே, இது என்னப்பா நியாயம்? என்ன உள்ள நான் அவனை ஆள வச்சு அடிச்சேன். எதுக்கு? யாரு சொன்னது? யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத குழந்தை இல்லப்பா நான். செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்லி உங்க தகுதியை தாழ்த்திக்காதீங்கப்பா. என்னாச்சு? என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க மிஸ்டர் செல்வநாயகன் டாக்டர் தானே? ஆமா. இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. இங்க தனியா அப்படி நின்னுட்டு இருக்கீங்களே, வாங்க என் வண்டியில, நான் டிராப் பண்றேன். காரு அத ஆள் அனுப்பி எடுத்துக்கலாம், வாங்க. Come on. வராதீங்க. Come on. Stop it. ஹலோ. எஸ். சொல்லுங்க. இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா. சரி, தேங்க்ஸ். ராஜன், இவளை என்கிட்ட விட்டுட்டு உன் மேலே போய் பாரு. தயவு செய்து நீங்க இவ்வளவு விட்டுருங்க. இவ எனக்குன்னு நிச்சயம் பண்ணப்பட்டவ. இவ அப்ப என்ன ஏமாத்திட்டான். இப்ப இவளை நான் நிச்சயம் பண்ண போறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ராஜன், இது என் சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். சொன்ன ப்ளீஸ். உமா, வா.
அம்மா, இதான் எங்க அம்மா. வணக்கம். யாருப்பா இது? என்னோட தங்கச்சி, மிஸ்டர் செல்வநாயகத்தோட மக. முதல்ல இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். வாமா. ராஜன், முக்கியமான விஷயம். சிவானந்தத்தோட மகன் உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறானா? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு காரியம் செய், உன் பேர்ல உள்ள சொத்துக்களை திருப்பி எழுதி கொடு. யார் பேருக்கு? என் பேருக்கு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். ராஜன், இதுல கையெழுத்து போடு. இதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜன், சொல்றத கேளு. நீங்க ஆட்டி வைக்கிற படியெல்லாம் நான் ஆடணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் பொம்மை இல்ல. ராஜன், என் குணம் உனக்கு தெரியும்ல? ராஜன், அவசரப்பட்டு சுற்ற கட்டுற போறீங்க. அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். கையெழுத்து போடணுமே. இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். என் அனுமதி இல்லாம என் மகன் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு என்ன பயம்னா, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக யாராவது அவனை கடத்திக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. ஆமா, அது சரி. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மக எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்போ. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என் குடும்ப விஷயத்துல தலையிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அனுபவிச்ச பிறகு அடையாளம் தெரியாம ஓடி போனவங்க எல்லாம் அவமானத்துக்கு ஆளாக வேண்டியது அவசியம். எங்க அப்பா ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை செய்யற? ஆரம்பத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நான் உனக்கு என்ன கருத்தல் பண்ண? மிஸ்டர் செல்வநாயகம், ஒரு சின்ன நிகழ்ச்சியே உங்களால தாங்கிக்க முடியலையே. நான் ஒரு சரித்திரத்தையே சுமந்துகிட்டு இருக்கேன் தெரியும். என்ன சொல்றேன்? அப்புறம் சொல்றேன். ரொம்ப பதட்டப்படாதீங்க. உடம்பு பார்த்துங்க. நீ என்ன நினைக்கிற சொல்லு சேகர். இந்த ஊரை விட்டே போயிடலாம் நினைக்கிறேன். கோழத்தனமான முடிவு. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையே. உனக்கா தன்னோட அப்பாவையே உதறி தள்ளிட்டு வந்திருக்கா உமா. சார், எனக்காக நான் பயப்படல. நம்பி அவளை விட்டுட்டு போற பேடியும் இல்ல. நீ அனாவசியமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. சரி, உமா தன்னோட சொத்து சொகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு உன் கூட வந்தா அவளை ஏத்துக்க உனக்கு சம்மதம் தானே? நிச்சயமா. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு தயாராரு. எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர. நீ பயப்படாதேம்மா, எப்படி இந்த கல்யாணத்தை என் மகன் நடத்தியே தீருவான். அது இல்லம்மா, எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சா வருத்தமா இருக்கு. நீ கவலையே படாத, எல்லாம் என் ராஜா பாத்துப்பான். ஏய் தேவி, நீ ஏய் ஏய் தேவி, தேவி, என்னாச்சு உனக்கு? யூ டர்ட்டி சீட். இனிமே உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். ஏன்? யாருப்பா அது? உனக்கு மருமகளா வரப்போறவ. கொஞ்சம் அவசரக்காரி. சார், உங்க மக உமா ராஜன் வீட்டுல இருக்கா. யாரு? வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். ராஜன்,
ஏன் வெளியே போயிருக்கா? பாக்யா, என்ன தெரியல. நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. ராஜன் உன்மான? ஆமா, நம்ம மகன், உங்க புள்ள. அப்ப நீங்க புயல்ல திசை மாறி போயிட்டீங்க. வடிவேலுடைய தொல்லை தாங்க முடியாம நான் ஊரை விட்டே போயிட்டேன். உங்களை எங்கெல்லாமோ தேடினேன். கடைசியில நீங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சு குழந்தையும் கைமா நான் வந்து பார்த்தப்போ நீங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்பாதனா ஒதுங்கியே வந்துட்டேன். பாக்யம், எதையோ கேள்விப்பட்டு என்னென்னமோ நினைச்சு நான் உன்னை இழந்துட்டேன். விதிதான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. ஆனா இனிமே நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ போயிட்டா. பாக்யம், என்ன தொடாதீங்க. ஒரு காலத்துல இந்த பிரிவை தண்டனையா நினைச்சேன். இப்ப இந்த வாழ்க்கையை தவமா நினைச்சு வாழ்றேன். என் தவத்தை கலைச்சிடாதீங்க. அம்மா, 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 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரையும் அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆசீர்வாதத்துக்காக. அம்மா, என்னாச்சுமா? அவர் இங்க வந்தாரு. இங்கயா? எப்ப? எதுக்கு? மகளை தேடி வந்தாரு. மகனை பத்தி தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. நீ ஏன் சொன்னியா? என்ன சொல்ல வேணாம்னு சொன்னியே, இப்ப நீ ஏன் சொன்ன? ராஜா, உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் கோபக்காரரு, பிடிவாத குணம் உள்ளவரு. நீங்க 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது, ஆனா அவரே இங்க வந்து ராஜா யாருன்னு கேட்கும் போது அவ உங்க மகன் தான் நான் சொல்லலன்னா நான் நடத்த கட்டுவன் அர்த்தம் ஆயிடாதா? ராஜா, ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு ஆசை. அது இப்பவே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுது. இப்ப சொல்லலன்னா அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். என்ன நீ என்ன சொல்ற? என்னுடைய தவம் உண்மையானதா இருந்தா நான் சுமங்கலியா போய் சேரணும். அது பாக்கி எனக்கு கிடைக்கும். காலம் வரும்போது எனக்கு பக்கத்திலே உங்க அப்பாவை நீ அடக்கம் பண்ணணும். வாழ்வில ஒண்ணு சேர முடியாதுன்னா செத்த பிறகாத அவர் பக்கத்திலேயே நிரந்தரமா இருக்கணும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன் காதலை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத.
முதலாளி இதை உங்ககிட்ட சேர்க்கும்படியா ராஜன் சொல்லிட்டு போனாரு. ஃபிஷிங் கார்பரேஷன் ஷேரு இதெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி எழுதப்பட்ட பத்திரம். இதெல்லாம் ராஜன் திருப்பி கொடுத்தேன் தெரியுமா? அதாங்க உங்களுக்கு பரம விரோதியா இருந்தவர் எப்படி எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்தி எழுதியிருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாது, உனக்கு புரியாது. ஏன்னா ராஜன் என்னோட மகன், பாக்கியத்தோட மகன். பீட்டர், எனக்கு ராஜன் உடனே பார்க்கணும் போல இருக்குடா. தேவி, நீ ரொம்ப அவசரப்பட்ட. செல்வநாயகம் என்னுடைய அப்பா, உமா என்னுடைய தங்கச்சி. போதுமா? நேரம் வரும்போது இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வா. ராஜன் எங்க அப்பாவுடைய ஆட்கள் கட்டி தூக்கிட்டு போறாங்க. எங்க கலக்கிற பங்களாக்கு. சரி, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு. சரி. முடியாது. கைய கட்டி போட்டுட்டு கையெழுத்து போட சொன்னா காலாலியா போடுவேன். குட். கையெழுத்து போடணும். உயிர் நமக்கு தேவை. நிறுத்துங்க. தனகோடி, என்னதான் அக்கிரமம்? அடடே, செல்வநாயகம் வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. உங்களுக்கு எனக்கு இவன் ஏகப்பட்ட கெடுதல் பண்ணியிருக்கான். நம்ம 2 பேருக்கு எதிரி. இவன் உயிரோட இருக்க கூடாது. தனகோடி, ராஜன் யாருன்னு தெரியாம பேசாத. அவன் என்னுடைய எதிரி இல்ல, என்னுடைய மகன், சொந்த மகன். செல்வநாயகம், என்ன சொல்றீங்க? அவன் என்னுடைய மகன்னு சொல்றேன். இனிமே அவன் மேல யாராவது கை வச்சுங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். என் பலம் செல்வாக்கு என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாராஜா, வட
அப்பா ராஜன் நீங்க போயிடுங்க, தப்பிச்சு போயிடுங்க. வராதீங்க, நீங்க வர வேண்டாம். வேண்டாம், நீங்க வராதீங்க, தப்பிச்சு போயிடுங்க. அம்மா ராஜா, நீ வராதே. என்னங்க, ராஜாவை கூட்டிட்டு போயிடுங்களேன். செல்வநாயகம் நெருங்காதே, சுட்டுடுவேன். ராஜனை இறங்கி வர சொல்லு. அம்மா, நீங்க தப்பிச்சு ஓடி போயிடுங்க. சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா, வாங்க. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. ராஜன் சீக்கிரமா போ. அம்மா ராஜன் சீக்கிரமா போ. ராஜன் சீக்கிரம் போ. அம்மா ராஜன் சார், போலீஸ். இரு கண்கள் மூடி செல்லும் போதும் ஒரே மௌனம்.
ஒரு சங்கில் தானே பாலை உண்ணும் ஒரே ஜீவன். சொர்க்கத்திலே இது முடிவானது, சொர்க்கம் என்றே